ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 5. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. நாம் நமது சுய விவரம் பயோடேட்டா தரும்போது பெயர், பிறந்த இடம், முகவரி, பெற்ற சிறப்புகள் என குறிப்பிடுகிறோம். இங்கே கண்ணனின் சுயவிவரம் தரப்படுகிறது. பெயர் மாயன், பிறந்த இடம் வடமதுரை, வசிக்கும் இடம் யமுனை துறை. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஆயர் குலத்து அணிவிளக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். எதிர்கால லட்சியம் அல்லது பணிகள்: போய பிழையும் புகும் பிழையும் நீங்குதல். அவனது இருப்பிடம் நந்தகோபனின் அரண்மனை என்றாலும் அவனது புகழ் பரவியது யமுனை துறையில்தான். அவனால் ஆயர் குலத்துக்கே பெருமை. பசுக்களை தீண்டி மாய்த்த காளிங்கனை அடக்கி நர்த்தனம் செய்தது ஒரு சிறப்பு. இந்திரன் சினந்து மழையாக கொட்டிய போது கோவர்தன மலையையே குடையாய் பிடித்தது ஒரு சிறப்பு. தூயோமாய் வந்து நாம் தூமலத் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். தூயோமாய் வந்து தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடை மனதினால் சிந்திக்க என்றதால் அகத் தூய்மையும் புறத் தூய்மையும் ஏற்படுகிறது. இந்த 5ஆம் பாசுரத்தின் தொடக்கமே மாயன் எனும் சொல்தான். அவன் ஆயன் அல்லன், மாயன் என்கிறார் பெரியாழ்வார்.